Yamaha RD350. இந்த பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு போனால் அட்லீஸ்ட் 10 பேராச்சும் அந்த பைக்கோட கிளாசிக் டிசைனை லைக் பண்ணி உங்ககிட்ட அந்த பைக்கை பற்றி கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. RD350Bன்னு 1983 to 1990 வரைக்கும் இந்தியாவில் இந்த பைக் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக RD350 அந்த கிளாசிக் நேமோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1973 1975 வரைக்கும் இருந்துச்சு. இவன் மட்டும் எவால்வ் ஆகி வந்திருந்தான்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 எல்லாம் தூக்கி வாயில போட்டு சாப்பிட்டுருப்பான். அந்த மாதிரியான ஒரு பைக் இது. கேங்ஸ்டர், அரக்கன், அசுரன், எப்படி வேணாலும் இவனை வந்து சொல்லலாம். இவன்ட்ட மைலேஜ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. ஒன்லி ஃபார் ரா பவர் அண்ட் கிளாசிக் லுக். அதுக்கு மட்டும்தான் அந்த பைக். 347cc ஏர் கூல்டு 2-stroke இன்ஜின். 2-stroke இன்ஜின்ல ட்வின் சிலிண்டர் கான்ஃபிகரேஷன். அப்ப அந்த பைக்கோட பவர் டெலிவரி ஆகட்டும், இனிஷியல் அந்த கிரண்ட் ஆகட்டும் எப்படி யோசிச்சுப்பாங்க. 2-strokeல 37 bhp பவர்னா இவன் எப்படியாப்பட்ட அரக்கனா இருந்திருப்பான்னு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. 7000 rpmல பீக் பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மாடர்ன் பைக்ஸ்ல பாக்குற மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸ் வித் ரெட்ரோ கிளாசிக் டிசைனோட வந்து கொடுத்திருந்தாங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ், டூவல் ரியர் சஸ்பென்ஷன், 18-inch டயர் சைஸ், ட்ரம் பிரேக் செட்டப், இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த பைக்ல வந்துருந்துச்சு. இந்தியாவில் ஒரு 7000 யூனிட்ஸ் என்னமோ சேல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மைலேஜ் கன்சர்ன்ஸ், ஹை பிரைஸ் கன்சர்ன்ஸ், இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் யாருமே வந்து அந்த காலகட்டத்தில் வாங்கல. இப்போ திருப்பியும் இந்த மாதிரியான பைக்ஸை Yamaha ரீலான்ச் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இது ஸ்கோப் இருக்கு. உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.